ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சீரியல் நேரம். இப்போ 275 எபிசோடில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எடுத்தோடனே மண்டபத்தை காமிக்கிறாங்க. மண்டபத்தில் அந்த ஆதி குணசேகரனும் அறிவுக்கரசியும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மாமா, இந்த மாதிரி கல்யாணம் கோயிலில் வச்சுக்கலாம், அதான் நல்லாயிருக்கும், அதான் எனக்கு மனசு தோணுது, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. எதுக்கு இந்த மாதிரி சொல்கிற திடீர்னு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை மாமா கொஞ்சம் ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா, நீ யாருக்கும் பயந்துட்டுருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை மாமா நான் யாருக்கு பயப்பட போகிறேன், அதான் நம்ம அந்த ஜீவானந்தம் பார்க்கவே சேர்த்து தொலைஞ்சிட்டாங்களா, பின் என்னத்தை அப்படின்னு சொன்னால் குணசேகர அப்படியே முறைச்சி பார்க்குறாப்புல அறிவுக்கரசியை. செத்துட்டாங்களா? ஆமாம் அவங்க தான் செத்துட்டாங்களா, பின்ன எதுக்கு பயப்படணும் அப்படின்னா, நீ நினச்சிக்கிட்டே அவங்க செத்துட்டாங்கன்னு. அங்கே 2 பேர் இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க, அது தெரியுமா உனக்கு முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்னமாம்மா சொல்கிறீங்க, உயிரோடு இருக்காங்களா? ஆமாம், ஏன் உனையை நம்பி அந்த இது அவங்கள கொல்லணும்னு சொல்லி உனையை விட்டது, உனையும் அந்த இத்து போன போலீஸ்காரனையும் நம்பி விட்டது தப்பாக போச்சு. அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. இப்போ இதில் போலீஸ்காரன் அவனை சுட்டுட்டேன்னு சொல்லி பெரிய கிளப்பிட்டு இருந்தேன், ஃபுல்லாக வீடியோ போட்டு வைரல் பண்ணிட்டு தான் நல்லா சுட்டுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்லி. இல்லை அம்மா நீங்கள் கவலையப்படாங்க, நான் உடனே அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இது பண்ணுறது ஒன்று ஒரு வெண்ணையும் பண்ண வேணாம், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன், நீ வாயை மூடிட்டு பேசாமல் போய் படுத்து தூங்கு, எல்லாத்தையும் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், பேசாமல் பாரு அப்படி சொல்லி, இன்னும் மேலே எதுவும் என்கிட்ட பேசாத, நீ கோவத்தை கிளப்பாத, ஒழுங்காக போய் பேசாமல் அமைதியாக தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாப்புல. அறிவுக்கரசியும் போயிட்டாங்க. குணசேகரன் சேரில் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காப்புல. உடனே அதுக்கடுத்து நந்தினியை கட்டுறாங்க. நந்தினி மாடி படிக்கல உட்காந்துக்கிட்டேவும், இது ஐயோ இவனுக்காக இது எல்லாரும் தூங்கி தொலைஞ்சிட்ருக்கானே, இந்த குணசேகர் வேறு தூங்காமல் இருக்கானே, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. அவர் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா குணசேகரனா லேசாக கண்ணாசனம் தூங்கிட்டு இருக்காப்புல. உடனே சக்தி மேலேருந்து கீழே வராப்புல. உடனே இவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க நந்தினி, இவனுக்காக 2 பொண்ணுங்க கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி 2 பக்கமாக முடிச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் பாட்டுக்கு கும்பகர்ணனுக்கு டப்பு கொடுத்துருவான் போல் தூக்கத்தில், அப்படி தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொன்னால் சக்தி வந்துட்டாப்புல. வந்தோடனே என்ன நீ என்னாச்சு அப்படின்னு சொன்னோடனே, இல்லைப்பா அந்த சக்தி இல்லைப்பா சக்தி அந்த மாதிரி தர்சன் தூங்கிட்டே இருக்கேன், அவனுக்கு எப்படி தான் கூப்பிட்றேன்னு ஒன்றும் தெரில, வாங்க நம்மளே போய் கூப்பிட்ற ஒரு வழியே கிடையாது அப்படின்னு சொன்னோடனே, சரி வா போவோம் ஏதாவது வழி பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம போனால் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நந்தினி சொல்கிறாங்க. அப்போ எதாவது வழி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டிலை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து தண்ணி சக்தி குடிச்சிட்டு உடனே அந்த வாட்டர் பாட்டிலை வச்சு டக்குன்னு அந்த முல்லை வேந்தன் மேலே எரியிறாப்புல. டக்குன்னு அவன் எந்திரிச்சோடனே, ஆஹா முல்லை வேந்தன் வந்துட்டான்ல, எந்திரிச்சு பார்த்தோன்னே கரெக்டாக சக்தி ஒழிஞ்சிக்கிட்டாப்புல. உடனே நந்தினி ஹாயின்னு சொல்லி கையை காட்டுறான். அப்படியே முல்லை வந்தன், ஓ சாரி இந்த மாதிரி தூக்கம் இதாகிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷத்தில் கூப்பிட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப மெதுவாக எந்திரிச்சு போய் யாருக்குமே தூக்கம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே சக்தி எழுப்பிடுறாப்புல. வாடா மேக்கப் போடண்டா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோடனே கரெக்டாக நந்தினி கிட்டே கூப்பிட்டு வந்துடுறாங்க. கூப்பிட்டு வந்தோடனே சரி ஓகேன்னு பார்த்தா சக்தி அங்கே இருக்காப்புல. ஓ சக்தி, நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா, பரவாயில்ல, உங்கள் அண்ணன் பையனுக்கு மேக்கப் போடுறதுக்கு எவ்வளோவா இங்கே இன்ட்ரெஸ்ட் எடுத்து கூடவே இருக்கீங்க, உங்களை தான் சித்தப்பா, உண்மையான சித்தப்பா, பார்த்துக்கு எல்லாம் சித்தப்பா பாரு தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கூட தெரியாமல் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு சரி அப்படியே உடனே கீழே போகிறாங்க. போன உடனே ஆயிஷா அப்படின்னு சொல்லி முல்லைவேந்தன் கூப்பிட அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, நீங்கள் என் மேலே உள்ள காதல் மயக்கத்தில் நீங்கள் மேக்கப் போகிற ரூமையும் மறந்துட்டீங்க, ரூம் மேலே இருக்குது, நீங்கள் கீழே போகிறீங்க தவறுதல் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு அப்படியே மேலே போகிறாங்க. முல்லைவேந்தன் பின்னாடியே போகிறான், சக்தியும் பின்னாடியே போகிறாங்க. போனோடனே அப்படியே கரெக்டாக ஒரு ரூமுக்கு வந்தோடனே முல்லைவேந்தனை நிப்பாட்டி வச்சுட்டு, இப்போ அது நீ இந்த ரூமில் ப்ளீஸ் யூ சிட் திஸ் ரூம், ஐ எம் அவுட் சைடு மேக்கப் ஆஃப்டர் யூ கம்மிங் அப்படின்னு சொன்னோடனே புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அவனை ரூமில் வச்சு பூட்டிட்டு, ஐயோ தொல்லை முடிச்சு வாடா சீக்கிரம் சொல்லி தர்சனம் வெளில கூட்டு போகிறாங்க. நேராக வெளில கூட்டு போய் சீக்கிரம் போக முடியாது, வாடா சக்தி சீக்கிரம் வெளில போவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்பக்கமாக போனால் அவனுக்கு தெரிஞ்சிடும், பின்பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி முடிஞ்சு பிள்ளையார் கோயிலெலாம் சுற்றி கரெக்டாக வெளியில் வர போகிறாங்க. அப்படியே நந்தினி ரேணுகா கார்கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பட் ரேணுகா முகத்தில் ஒரு சின்ன ஏதோ ஷாக்கிங்மான மாதிரி இருக்குது. பார்த்தா என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக கேமரா சுற்றி வச்சு காமிக்கிறாங்க. ரேணுகாவுக்கு ரைட் சைடில் குணசேகரன், கரிகாலன், அதுக்கப்புறம் அறிவுக்கரசி, கதிர், ஞானன் 5 பேர் நிற்கிறாங்க. அப்படியே இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, இவங்க வந்து நிற்கிறாங்க, என்ன ஆக போகுது ஏதாக போகுதுன்னு சொன்னால், நந்தினி நம்ம புட்டு கலந்துக்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நந்தினி அந்த கருப்பு ட்ரெஸ்ஸை முகத்தில் எடுத்து விட்டுறாங்க. எல்லாரும் இவங்களை மறைச்சி பார்த்துட்ருக்காங்க. எப்போ தான் இப்படி வெளியில் வந்தாங்க என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியவே இல்லை. அப்படியே அதோடைய தொடரும் சொல்லி 275 எபிசோடு முடிச்சிட்டாங்க. இன்னும் அடுத்த 276 என்ன நடக்குது ஏது நடக்குது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.